2026 டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு இந்த ஒரு 4 ஸ்டேஜஸை நீங்கள் கடந்தால் போதும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் என்னென்ன படிக்கணும்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது லேர்ன் பண்ணுறதுக்கான ஃப்ரீ ரிசோர்ஸ் கைடும் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸ்டேஜ் 1 கோர், ஸ்டேஜ் 2 ஸ்பெஷலைசேஷன், ஸ்டேஜ் 3 அட்வான்ஸ்ட் ஸ்பெஷலைசேஷன், ஸ்டேஜ் 4 அப்ளைட் ஏஐ. ஸோ இந்த 4 ஸ்டேஜை தான் நம்ம லேர்ன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1ல் என்னென்ன லேர்ன் பண்ணணும்னு பார்க்கலாமா? ஸ்டேஜ் 1 கோர். ஸோ இதில் நம்ம எஸ்கியூஎல், பைத்தன், பாண்டாஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் இதெல்லாம் தான் லேர்ன் பண்ணணும். ஸோ டேட்டா அப்படின்னு ஒரு டொமைனுக்குள்ளே போயிட்டாலே நம்ம எஸ்கியூஎல் பேசிக்ஸ் நமக்கு கண்டிப்பாக தெரியணும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இந்த மெஷின் லேர்னிங் மாடல்ஸை உருவாக்கணும் அப்படின்னா நமக்கு பைத்தன் அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம மாடல்ஸ் உருவாக்குறோம். அதுக்கு சைக்கிட் லேர்ன் அப்படிங்கிற லைப்ரரி நம்ம லேர்ன் பண்ணுவோம். டேட்டாவை கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாவிலேருந்து தான் நம்ம மாடல்ஸை உருவாக்க முடியும். இந்த டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பைத்தனில் பாண்டாஸ் லைப்ரரி இருக்குது, அதை நம்ம கற்றுக்கணும். அண்ட் இதில் சில அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் நாலேஜ் அண்ட் பேசிக் மேத் நாலேஜ் நமக்கு தேவைப்படுது. ஸோ அதையும் நம்ம லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் அல்காரிதம்ஸ் லேர்ன் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சூப்பர்வைஸ்ட் அண்ட் அன்சூப்பர்வைஸ்ட் மெஷின் லேர்னிங் அல்காரிதம் இருக்குது. ஸோ இந்த அல்காரிதம்ஸை நம்ம லேர்ன் பண்ணி ஆகணும். இதை நீங்கள் ஃப்ரீயாக லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நம்ம சேனலில் டேட்டா சயின்ஸ் கிராஷ் கோர்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸ்டேஜ் 2 ஸ்பெஷலைசேஷன். ஸோ இதில் நீங்கள் டீப் லேர்னிங்கோட பேசிக்ஸை லேர்ன் பண்ணணும். நியூரல் நெட்வொர்க்ஸ்னால் என்னென்னு கற்றுக்கணும். என்எல்பியோட பேசிக்ஸ் அல்லது என்எல்பியோட ஃபண்டமெண்டல்ஸை நீங்கள் கற்றுக்கணும். அதாவது மெஷின் லேர்னிங் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். மெஷின் லேர்னிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு நம்பர்ஸை வச்சு டேட்டாவை ட்ரெயின் பண்ணுறோம். இதுவே நம்ம டீப் லேர்னிங் போகும்போது லைக் டெக்ஸ்ட்டோ இல்லை ஆடியோ வீடியோ ஃபைல்ஸை வச்சு நம்ம அல்காரிதம்ஸை உருவாக்க முடியும், லைக் மாடல்ஸை உருவாக்க முடியும். இதுக்கு இதோட பேசிக்ஸான நியூரல் நெட்வொர்க்ஸ்னால் என்ன, என்எல்பினா என்ன, டீப் லேர்னிங்கோட பேசிக்ஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். இதுதான் ஸ்பெஷலைசேஷன் ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 3 அட்வான்ஸ்ட் ஸ்பெஷலைசேஷன். அதாவது இந்த டீப் லேர்னிங்கில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய அல்காரிதம்ஸை நம்ம லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் CNN, RNN, ஆட்டோ என்கோடர்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இந்த மாதிரி அல்காரிதம்ஸை நம்ம லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பண்ணி இது எல்லாத்துலேயுமே நம்ம ஒரு அப்ளைடு ப்ராஜெக்ட்ஸை நம்ம பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங்கை நீங்கள் டீப் லேர்னிங்குள்ளே டீப்பாக நீங்கள் எல்லா அல்காரிதம்ஸ் லேர்ன் பண்ணி நீங்கள் மாடல்ஸ் பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் ஸ்பெஷலைசேஷன். ஓகே. ஸ்டேஜ் 4 அப்ளைடு ஏஐ. அதாவது இப்போ நம்ம அப்ளைடு ஏஐ அப்படிங்கிறது நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஆல்ரெடி சில மாடல்ஸை ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது இப்போ இந்த மாடல்ஸ்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க இல்லையா, இது எல்லாமே பேசிக் லெவலில் உங்களுக்கு தெரியணும். டைரெக்டாகவே நீங்கள் மாடல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம இப்போ சொஃபஸ்டிகேட்டடான ஒரு டெக்னாலஜியில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்புறம் எதுக்காக நம்ம மறுபடியும் அல்காரிதம்ஸ் படிக்கணும் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் கேஸ் ஸ்டடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த அல்காரிதத்தோட எஃபிஷியன்சியை அதிகப்படுத்த சொல்கிறாங்க, லைக் இன்கரெக்ட்னஸ் கம்மி பண்ண சொல்கிறாங்க, ப்ரெடிக்ஷனோட அக்யூரஸியாக இம்ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கன்னா அந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியணும், என்ன மாதிரி டேட்டா அதுக்கு ஃபீட் பண்ணப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்காக தான் நம்ம மெஷின் லேர்னிங் டீப் லேர்னிங்கோடைய அல்காரிதம்ஸை தரவாக நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஓகேவா? பட் இப்போது 2026 பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே சொஃபஸ்டிகேட்டடான டெக்னாலஜியில் தான் இருக்கும். தட் மீன்ஸ் ஆல்ரெடி நிறைய மாடல்ஸ் நமக்கு ட்ரெயின் பண்ணி தான் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா NLP நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் யூஸ் பண்ணி சென்டிமெண்ட் அனாலிசிஸ் பண்ணுவோம். சென்டிமெண்ட் அனாலிசிஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஒரு புக் மை ஷோவில் ஒரு ரேட்டிங் போடுறாங்க. ஸோ அது நியூட்ரலா, குட்டா, அது பாசிட்டிவ் கமெண்ட்டா, நெகட்டிவ் கமெண்ட்டா, இதெல்லாம் நமக்கு தெரியுது இல்லையா? இப்போ நீங்கள் அமேசானில் ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறீங்கன்னா ஏஐ சம்மரின்னு சொல்லிட்டு ஒரு 1000 பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்னா அதோடைய சம்மரியை நமக்கு சொல்லுது. இது எல்லாமே இந்த சென்டிமெண்ட் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி நடக்குது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் படி. இதுக்கு ஒரு பெரிய ஒரு 40 லைன் 50 லைன் நம்ம கோடிங் எழுத வேண்டியது இருக்கும். ஆனால் இதுவே நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீ ட்ரெயின்டு ஏஐ மாடல்ஸ் இருக்குது, ஹக்கிங் ஃபேஸ் மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்ஸ் லைப்ரரிஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்மளால் ஜஸ்ட்டு ஒரு 3 லைன்ஸ்க்குள்ளே அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். பட் அதை நம்ம ஃபைன் டியூன் பண்ணுற மாதிரி இருக்கும், லைக் நமக்கு ஏற்ற மாதிரி அதை ஃபைன் டியூன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி ப்ரீ ட்ரெயின்டாக இருக்கக்கூடிய மாடல்ஸை நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு பழகிக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கற்றுக்கணும். ஆப்வியஸாக நம்ம ஏஐயோட அசிஸ்டன்ஸ் இல்லாமல் நம்ம எந்த ஒரு லைக் ஒரு ஸ்கில்லை இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம அவுட்டேட்டடாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ப்ராப்பராக நம்ம கற்றுக்கிட்டு கரெக்டாக நம்ம எப்படி ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கறது, எப்படி பெட்டரான அவுட்புட் எடுக்கிறதுங்கிறது நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட மாடலை எவாலுவேட் பண்ணுறது.
அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம மாடல் எவ்வளோ பெர்ஃபார்ம் ஆகுது, பெஞ்ச் மார்க் வச்சு நம்மளோட மாடல்ஸை வந்து கிராஸ் செக் பண்ணி பார்க்கணும். எந்த மாடல் எவ்வளோ பெர்ஃபார்ம் ஆகுது, எது பெஸ்ட்டாக ஒர்க் ஆகுது, இது நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ரெஸ்பான்சிபிள் ஏஐ. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரிக்காக ஏஐ யூஸ் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே வந்து இது பொருந்தும். ரெஸ்பான்சிபிள் ஏஐ அப்படிங்கிறது இந்த ஏஐயை நம்ம எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக நம்ம யூஸ் பண்ணுறோம், லா லைக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணுறோமா அப்படிங்கிறதா இந்த ரெஸ்பான்சிபிள் ஏஐ. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லைக் ஒரு அட்வான்ஸ்ட் லெவலில் இப்போது அப்ளைடு ஏஐ, அதாவது 2026 உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு ஸ்டேஜுங்கிறத இந்த ஸ்டேஜ் 4 அப்ளைடு ஏஐ. நெக்ஸ்ட் இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இது ஒரு போனஸ் தான். ஸோ எம்எல் ஆப்ஸ், அதாவது மெஷின் லேர்னிங் ஆப்ரேஷன்ஸ், அதாவது நீங்கள் வந்து மாடல் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறம் அதை டிப்ளாய் பண்ணுறோம், அதை டிப்ளாய் பண்ணுறதை மெயின்டைன் பண்ணுறது அண்ட் அதோடைய அக்யூரஸியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எம்எல் ஆப்ஸ். ஸோ இதோட ஃபண்டமெண்டல்ஸை நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எம்எல் ஆப்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு லோக்கல் டிப்ளாய்மெண்ட்டும் பண்ணலாம், க்ளவுட் டிப்ளாய்மெண்ட் இருக்குது. க்ளவுட் டிப்ளாய்மெண்ட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏடபிள்யூஎஸ், அஷ்யூர் இருக்குது, கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெய்டு பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ நம்ம லோக்கலாக நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு லோக்கல் டிப்ளாய்மெண்ட்டும் நம்ம பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு எல்லா க்ளவுட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க, அது ட்ரையல் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டு லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம பார்க்கலாம். பட் லோக்கல் டிப்ளாய்மெண்ட் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களோட ரெஸ்யூமில் இருக்கணும். இது வந்து 2026 மேண்டேட்ரி. நீங்கள் டேட்டா சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா எம்எல் ஆப்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் அதோட லோக்கல் டிப்ளாய்மெண்ட் ஆச்சு நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ 2026 நீங்கள் ஒரு ஹையரபிள் டேட்டா சயின்டிஸ்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது உங்களால் டேட்டாவை புரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணி மாடல்ஸை உருவாக்கி மாடல்ஸை எவல்யூட் பண்ணி இதுலேருந்து இன்சைட்ஸை கொடுத்து அண்ட் ஏஐ யூஸ் பண்ணி அதை ஃபாஸ்ட்டாக உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியுது அப்படின்னா யூ ஆர் அ ஹையரபிள் டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ ஒரு சம்மரி பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு பைத்தன், பாண்டாஸ், சைக்கிட் லேர்ன் லைப்ரரிஸ் தெரிஞ்சிருக்கணும். டீப் லேர்னிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை டென்சார்ஃப்ளோ அல்லது பைடார்ட்ஸ் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கணும். அண்ட் நான் சொல்லிட்டேன், எல்லா டேட்டா இன்டர்வியூஸ்லேயும் எஸ்கியூஎல் கேட்பாங்க. ஸோ எஸ்கியூஎல் வந்து ஒரு மேண்டேட்டரியாக நீங்கள் வச்சுக்கலாம். இது போக போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட்ஸ் வேணும். நீங்கள் எவ்வளோ அல்காரிதம்ஸ் பார்க்குறீங்களோ, நம்பர் ஆஃப் அல்காரிதம்ஸ் மேட்டர் கிடையாது, நீங்கள் என்னென்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ ப்ராஜெக்ட்ஸ் மேட்டர்ஸ். அண்ட் லிங்க்டின்ல உங்களோட ப்ரொஃபைலை ஆக்டிவாக வச்சுக்கோங்க. அண்ட் மோரோவர் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் இந்த கேகிள் மாதிரியான வெப்சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி லைக் அதில் வந்து ஆக்டிவாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆஃபன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிட்டப்பையும் வந்து நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா ரெக்ரூட்டர்ஸ்க்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் ஒரு அவுட் ஆஃப் 10 ப்ரொஃபைலில் உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஸ்டாண்ட் அவுட் ஆகிருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ 2026 நீங்கள் டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னா இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸோட சாஃப்ட் ஸ்கில்ஸும் முக்கியம். ஸோ எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அண்ட் மோரோவர் வந்து நீங்கள் ஜஸ்ட் மாடல்ஸை மட்டும் பில்ட் பண்ணுறவங்களா இல்லாமல் அவங்களுக்கான ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வராக நீங்கள் மாற வேண்டியது இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்கில்ஸை பேசிக்ஸை லேர்ன் பண்ணுறதுக்கு டேட்டா சயின்ஸ் கிராஷ் கோர்ஸ் நம்ம சேனல்லையே இருக்குது, அதோட லிங்க் கீழே இருக்குது. அண்ட் இப்போ என்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டேட்டா சயின்ஸ் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அதாவது இப்போ நான் சொன்ன இந்த ஸ்டேஜ் 1, 2, 3, 4 இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமில் அவைலபிளாக இருக்கும். அதோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இல்லைனா ஒரு ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா எங்கள் டீமே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கைட் பண்ணி இந்த ப்ரோக்ராமோட டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லுவாங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.